வணக்கம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி ஃபிஷரிஸ்க்காக ஒரு 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சாம்பிள் மாதிரி. சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஃபிஷ் growth. The gonad somatic index GFSI is higher immediately after spawning. The length weight relationship is expressed as W is equal to LB. When B is equal to 3, the fish exhibits isometric growth. What is the above statement is correct ன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க கொனாடோசோமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட கொனாடோசோமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முட்டையோடைய கரு வளர்ச்சியோட முதிர்ச்சி நிலையை சொல்கிறது தான் கொனாடோசோமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னா, அந்த முட்டைகள் உள்ளே இருக்கும் பொழுது முட்டைகள் சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ தான் இந்த ஜிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். இந்த ஜிஎஸ்ஐ இருக்குல்ல, கொனாடோசோமேட்டிக் இண்டெக்ஸ், இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? கோனடோட வெயிட் டிவைடட் பை பாடி வெயிட் இன்ட்டு 100 அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு தான் ஜிஎஸ்ஐயை கால்குலேட் பண்ணுவோம். இதில் நமக்கு எப்பயுமே அந்த ஸ்பானிங் ப்ராசஸுக்கு முன்னாடி கோனடோட வெயிட் அதிகமாக இருக்கும். முட்டை வெளியேறிச்சு அப்படின்னா கோனடோட வெயிட் கம்மியாயிரும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் ஸ்பானிங்க்கு அப்புறம் நல்லா ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே என்னது அப்படின்னு சொன்னால் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த லென்த் வெயிட் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் W is equal to LB. இதுதான் அது ஒரு ஃபார்முலாப்பா. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதே மாதிரி B is equal to 3, த ஃபிஷ் எக்ஸிபிட்ஸ் ஐசோமெட்ரிக் growth. ஐசோமெட்ரிக்கோட இது வந்து எப்பயுமே 3ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது லென்த்து பாடி வெயிட் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோமெட்ரிக் growthல தான் அது இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் பி 2 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்ததாக Q2 பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். மெரைன் டூலோயிஸ் ஃபிஷஸ் மெயின்லி ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் primarily by producing large quantities of dilute urine, drinking seawater and actively excreting salt through gills, absorbing water through the skin, excretion concentrated ammonia அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது பாருங்கள், மெரைன் டீலோயிஸ்ட் ஃபிஷ்ஷஸை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் டைல்யூட் யூரின் அப்படின்னு சொல்லி. அதாவது மெரைன் டீலோயிஸ்ட்டை பொறுத்தளவு ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன, ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷனாலே நம்ம உடம்பை சமநிலையில் வைக்கிறது. சரிங்களா? சால்ட் வாட்டர் பேலன்ஸை வந்து சமநிலையில் வைக்கணும். இதில் மெரைன் ஃபிஷ்ஷஸ் பொறுத்தளவு தே ஓன்ட் ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் டைல்யூட் யூரின். அப்போ ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வழியாக கில்ஸ் வழியாக வந்து நடக்கும். அது கண்டினியூஸாக சீ வாட்டரை ட்ரிங்க் பண்ணி அந்த வாட்டர் லாஸை வந்து இது பண்ண, சால்ட் வாட்டர் லாஸ் இது பண்ண பேலன்ஸ் பண்ண பார்க்கும். ஏன் அப்படின்னா மீனோட உடம்பை விட சால்ட்டோட கண்டென்ட் 35 ppT ஜாஸ்தி. அதனால் அது ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் தான் போகும். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சால்ட் வந்து கில்ஸ் வழியாக வெளியே போகும். இதில் அமோனியா அப்படிங்கிறது இட்ஸ் அ நைட்ரோஜினஸ் வேஸ். இதுக்கும் ஆஸ்மா ரெகுலேஷனுக்கும் சம்மந்தம் வந்து கிடையாது. ஸோ இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ட்ரிங்கிங் சீ வாட்டர் அண்ட் ஆக்டிவ்லி எக்ஸ்க்ரீட்டிங் சால்ட்ஸ் த்ரூ கில்ஸ். சரிங்களா? இதுதான் அதுக்கான சரியான விடை. ஓகேவா? இதே மாதிரி அப்பப்போ கொஷின்ஸ் வந்து ஒரு 2 கொஷின் இது வந்து சாம்பிளுக்காக போட்டிருக்கேன்ப்பா. சில வந்து கொஷின் சாம்பிள் வந்து டெஸ்ட் பேட்ச் இதுக்கெலாம் கேட்டிருந்தீங்க. 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.